ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. महालक्ष्मी च विद्महे विष्णुमद्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி அலங்கார கந்தன் நல்லூர் கந்தப்பெருமானுடைய பேரருள் உலகளாவிலே அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 18ஆம் நாள் இன்று ஆடி 18ஆம் பெருக்கு என்கின்ற சிறப்பு. 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. என்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரிய பகவானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த சூரிய பகவானை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது காலை வேளையில் உதிக்கின்ற வேளையிலே சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்வதற்கு லேசாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த சூரியனுடைய கதிர்கள் நம்முடைய உடம்பிலே படுகின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்கள், எலும்பு சம்பந்தமான நோய்கள், தசை சம்பந்தமான நோய்களிலிருந்து நாம் விடுபடலாம். அதனால தான் முன்னோர்கள் இந்த காலையிலே சூரிய நமஸ்காரம் என்று சொன்னார்கள். அது அதிகாலையிலே எழுந்து சூரியன் உதிக்கின்ற பொழுது 6 மணியிலிருந்து 6:15 6:20க்குள்ளே அந்த சூரிய உதிக்கின்ற பொழுது பிரார்த்தனை செய்தால் ஒரு தனித்துவமான சிறப்பு. எத்தனை வயசானாலும் இளமையான தோற்றத்தோடு இருக்கலாம். இந்த காலையிலே சூரிய நமஸ்காரத்தை செய்யணும். அவ்வாறு இந்த சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுது அது அவ்வளவு வலுவை நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது. இன்றைய தினம் ஆடி மாதத்தினுடைய 18ஆம் நாள். மாதம் பிறந்து 18ஆவது நாள். ஆடி 18ஆம் பெருக்கு என்று ஒரு சிறப்பான கொண்டாட்டம். 18ஆம் பெருக்கு, ஆடிப்பெருக்கு, இந்த காவேரி பெருக்கெடுத்து வருகின்ற ஒரு நாளாகவும் போற்றப்படுவது. இந்த ஆடி 18ஆம் பெருக்கிலே புதிதாக திருமணமானவர்களெல்லாம் இந்த தாலியிலே கயிற்றை மாற்றிக்கொள்வார்கள். ஆற்றங்கரையிலே குடும்பத்தோடு சென்று அங்கே துப்புரவு செய்து கோலமிட்டு அங்கே படையல் எல்லாம் படைத்து கொள்வார்கள். 5 வகையான சாதங்கள்: பருப்பு சாதம், தேங்காய் சாதம், கல்கண்டு சாதம், எலுமிச்சம்பழத்திலே சாதம், அதே போல் எல்லா விதமான காய்கறிகளும் போட்டு ஒரு கூட்டு சாதம் என்று இவ்வாறு அது ஒவ்வொருவருடைய வழக்கப்படி வைத்துக் கொள்வார்கள். அல்லது நமக்கு எதுவே முடியல ஒரு பாயசம் அல்லது ஒரு குழையல் சாதம் ஏதோ ஒன்றை வைத்து பிரார்த்தனை செய்வது. கருகுமணி, காதோலை இவையெல்லாம் ஆற்றிலே போட்டு ஆற்றுக்கு பட்டி சாத்தி பூமாலைகள் சாத்தி மலர்கள் தூவி பிரார்த்தனை செய்து சாம்பிராணி தூவங்காட்டி தீப ஆராதனைகளெல்லாம் செய்து கொள்வார்கள். அவ்வாறு சிறப்பாக இந்த ஆடிப்பெருக்கு என்பது பெரும் சிறப்பான ஒரு கொண்டாட்டமாக தமிழகத்திலே காவிரிக்கரையிலே சிறப்பாக நடைபெறும். இங்கும் அவரவர் முடிந்த வரையிலே பிரார்த்தனை செய்து இந்த ஆடி 18ஆம் பெருக்கிலே இந்த புதிய தம்பதிகள்
இந்த தாலி கயிற்றை மாற்றி கோர்த்து கட்டிக்கொள்வார்கள். அவ்வாறு சிறப்போடு கூடியதாக இந்த ஆடி 18ஆம் பெருக்கில் நாமும் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபனத்தின் சார்பிலே நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து சுபம்.